விஷயங்களை கண்டிப்பாக உங்க காதல் வாழ்க்கையில நீங்க தவிர்த்து விட வேணுங்க இந்த வாரம். அப்படி நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நிம்மதியான ஒரு காதல் வாழ்க்கை காத்திருக்கும் விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக உங்களது கூட்டாளிகள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி செயல்படுவது உங்களுக்கு நல்ல நன்மை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம், அதாவது ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசிக்கு உண்டான ராசிபலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க நண்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். நமது கன்னிராசி அன்பர்களின் வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை விதமான கிரக மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆணி மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்க இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. இரண்டாவது மாற்றமாக 17ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் அவர் இணைந்து கொள்கிறார். அடுத்த மாற்றமாக 18 ஜூலை 2023 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆடி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 20 ஜூலை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி 4ஆம் தேதி சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான 4 விதமான கிரக மாற்றங்கள் இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. பொதுவான கிரக மாற்றங்கள் தான் இது. இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு பகைமை உணர்வு மாறக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. பண வரவுகள் பெருகும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எனவே மகிழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. தன லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. கையில் பணப்புழக்கம் இருக்கும். இந்த வாரம் நீங்க அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீண்ட கால அடிப்படையில் சில சேவிங்ஸ் குறித்த விஷயங்களில் நீங்க ஈடுபடலாங்க. இந்த வாரம் அதற்கு உகந்த வாரமாக அமைகிறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வருமானங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பிரகாசமான எதிர்காலத்தை நீங்க உருவாக்குவதற்கு கண்டிப்பாக பண வரவுகளை நீங்கள் சரியான முறையில் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. இந்த வாரம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் கோபம் போன்ற உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபதாபங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு அமையுங்க. இப்பொழுது உங்களது டார்கெட் என்னவோ, உங்களது டார்கெட்டை நோக்கி நீங்கள் உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக அமைகிறது. அதன் மூலமாக மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறும் நண்பர்களே. நீங்கள் அப்படி உங்களது இலக்கை நோக்கி உழைக்கும் பொழுது எண்ணற்ற நற்பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட வெற்றிகளை பெற முடியும். திடீர்னு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். ஸோ நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு உங்களது திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். புதிதாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க. பண வரவுகள் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே அகலும். கடன் தொல்லையெல்லாம் நீங்கி நிம்மதி பெருகக்கூடிய ஒரு வாரமாக, அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். நண்பர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஆதாயமான செய்திகள் கிடைக்கும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது தொழில் தொடர்பான எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. குறிப்பாக சுயதொழிலில் அதிகமான ஏற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பண வரவுகள் தொழிலில் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாம். கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களது கூட்டு தொழிலில் நிறைய காம்படிஷனை நீங்க எதிர்கொள்ளணுங்க. நிறைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை நீங்க சமாளிக்க உங்க பார்ட்னர் கூட நீங்கள் டிஸ்கஷன் பண்றது நல்லது நண்பர்களே. கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் மூலமாக அதிகமான நல்ல சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. வெளிநாடு தொடர்பான வியாபார சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். கடல் கடந்து வணிகம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். வெற்றி நடை போடக்கூடிய ஒரு யோகம் வியாபாரத்தில் இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் சேருவதன் மூலமாக உங்களுக்கு பிசினஸ் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க. நண்பர்களே, மறக்காம நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அலுவலக பணிகள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அலுவலக பணிகளில் கண்டிப்பாக நிதானமான செயல்பாடுகள் தேவை. அவசரப்படாதீங்க. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா தேவைப்பட்டால் சில வேலைகளை தள்ளி கூட வைக்கலாங்க. அதன் மூலமாக உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க.
அலுவலகத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். ஆனால் நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகள் மூலமாக அதை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாக அதிகமான பாராட்டுகள் கிடைக்குங்க. மேலதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் நல்ல செயல்பாடுகளை செய்து தருவாங்க. எனவே அதில் உங்களுக்கு குறைவு இருக்காது. உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் நிதானித்து செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது ப்ரமோஷன் குறித்த வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாகவே இருக்குங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வித் ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. ஆனாலும் சக ஊழியர்கள்கிட்ட நீங்கள் பழகும் பொழுது யாரும் உங்களை ஏமாற்றிடாமல் பார்த்துக்கங்க. சில ஊழியர்கள் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அதனால் கடுஞ்சொற்களை நீங்கள் கூற வேண்டிய நிர்பந்தங்கள் கூட ஏற்படலாங்க. ஸோ அப்படி நீங்கள் கூறாமல் இருக்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகளை தவிர்க்க நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. மற்றபடி உங்கள் உயரதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடைக்காதுங்க. உங்களுக்கு நல்ல நன்மைகளே காத்திருக்குங்க. வெளிநாடு தொடர்பான வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணலாம். அதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை அமைத்து தரும். உங்களுடைய அறிவு திறமை மூலமாக பாராட்டுகளை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள், மற்றவர்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கு. எனவே அலுவலக பணிகளில் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நிதானித்து செயல்படுங்க. தேவைப்பட்ட வேலைகளை தள்ளி போடலாம். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. யாருன்னே தெரியாது, உங்களுடைய பெற்றோர்கள் தான் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இத்தனை நாள் அவங்க அங்கே இருந்தாங்கடா, நாம போகவே இல்லை. அந்த மாதிரி உங்கள் பெற்றோர்கள் வந்து சில உறவுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய வகையில் புதிய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமையுதுங்க. திருமண வாரங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். எனவே திருமண முயற்சிகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். நல்ல அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. எனவே உற்சாகமான ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாரம்னு இந்த வாரம் நீங்க சொல்லலாம். ஆனாலும் சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் அதை தேவையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது அவசியம். சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு அது எந்த வகையில பயன்படும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசித்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட சிந்தித்து நிதானித்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்குறது நல்லதுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை பெருகும். பெண்கள் சின்ன சின்ன ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணாலும் அது சிறப்பாக சமாளிச்சிடுவாங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ, உங்கள்கிட்ட அன்பு வேணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும்னா நீங்களும் அன்பை செலுத்தணுங்க. ஏன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுவாங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்ப கிடைக்கும். ஸோ நீங்க அன்பை செலுத்துங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில உங்களுக்கும் அன்பு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் காதலை நீங்க ரகசியமா வச்சுக்கணுங்க. உங்க காதல் வாழ்க்கையை பத்தி நீங்க டமாரம் அடிக்கக் கூடாதுங்க. அதாவது உங்க காதல்ல என்னோட ஆள் பத்தியா யாரு தெரியுமா என்னோட ஆளு? நாங்கலாம் யார் யார லவ் பண்றோம் தெரியுமா? அப்படின்ற மாரி உங்க பர்சனலான சில காதல் வாழ்க்கைய பத்தி நீங்க யார்ட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க நண்பர்களே. உங்க காதலர் பற்றி நீங்கள் யார்ட்டயுமே அந்த ரகசியங்கள வந்து எந்த ரகசியத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்க கூடாது. அதனால உங்க காதல் வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படாததை நீங்கள் தவிர்த்து விட முடியுங்க. அப்படி ஒருவேளை நீங்க காதல் வாழ்க்கைய பத்தி மத்தவங்ககிட்ட பர்சனலான விஷயங்கள ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரஷர் அதிகமாகும். எனவே ரகசியம் காக்க வேண்டியது அவசியம். குழப்பங்கள் ஏற்படாமல் தவிர்க்க உங்களது ரகசியங்களை பேணி பாதுகாக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சில பேருக்கு வந்து உங்களுடைய கடந்த கால காதலரை பற்றிய நினைவுகள் வரலாம். அவரை கான்டாக்ட் பண்ணவும் முயற்சி பண்ணுவீங்க. உங்க எக்ஸ் லவர் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு சில சிந்தனைகள் கூட ஏற்படலாம். ஆனாலும் உங்க காதல் வாழ்க்கையில நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயல்பாடுகளும் நீங்க செய்யக்கூடாது. ஸோ காதல் வாழ்க்கையில அதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்படுங்க நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மாணவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கண்டிப்பாக லட்டு மாரி கையில வந்துகிட்டே இருக்கும். ஸோ மாணவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்தினால், நீங்கள் சின்ன முயற்சி செய்தால் கூட பெரிய வெற்றிகளை பெற முடியும். எனவே மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபட்டு வாருங்கள்ங்க. அதிலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு நீங்க செவ்வரளி மாலை சூட்டி முடிந்தால் நெய் தீபம் இட்டு வழிபட்டு வாருங்கள். அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க. காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் தினசரி ராசி பலன்களை உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வார ராசி பலன்களையும் உங்களுக்கு தொடர்ந்து நான் பதிவிட்டு வருகிறேன். ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.